Dear members, good evening to all. எல்லாருமே வந்து ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. பல பேருக்கு சீனியாரிட்டி கிடச்சிருக்கும், சில பேருக்கு சீனியாரிட்டி தவற விட்டுருப்பீங்க. ஸோ ஆனாலும் வருத்தப்பட வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 hours 3 hours மேக்ஸிமம் எல்லாரோட ஜிபே லிமிட் அந்த டைமில் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் அமௌண்ட் சென்ட் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் உங்களோட சீனியாரிட்டி இழக்க நேரிட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இது இப்படியே நீடிக்காது. திரும்பவும் எல்லாமே வந்து ஓவர் க்ரௌடு உள்ளே வரும்போது யாருக்கு எப்படி அலைன் பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 hours லேப்ஸ் ஆகி தான் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆச்சு. பட் அப்போது கூட அவங்களுக்கு பே பண்ண முடியல. ஸோ அதனால் அடுத்தடுத்த லிங்க் வரதுலேயும் கொஞ்சம் நமக்கு தாமதமாயிருக்கு. ஸோ அதனால தான் முன்னாடியே நம்ம ஃபேண்டசியில் சேம் இதே மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா அப்போது நமக்கு ஜிபே லிமிட் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த டைம் 5000 பிளானுக்கு வரும்போது எல்லாருமே மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை சில பேர் யூஸ் பண்ணி சீனியாரிட்டியை பிடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த ஜிபே பிரச்சனையால் தவிச்சிட்ருக்கவங்க ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட மொபைல் பேங்கிங்க்கு மூவ் ஆகுங்க. அடுத்தடுத்த லெவல்ஸ் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிங்க் வராததுக்கு அதுதான் காரணம். ஏன்னா எல்லார்கிட்டேருந்தும் அந்த மூவ்மெண்ட்டே இல்லை. அப்படிங்கும்போது லிங்க் அசைன் ஆகிறதுல டிலேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு டேட்டா சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க பேட்ச் பை பேட்ச் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மொபைல் பேங்கிங் எந்த அளவுக்கு சீக்கிரம் யூஸ் பண்ணி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளோ, அதாவது இப்போ நமக்கு டாப்பில் போயிருக்கிற ஐடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 4th level ரீச் பண்ணி 66 பூஸ்டப்ஸ் போடும்போது கீழே இருந்து தான் ரிசீவ் ஆகியும் மேலே வருவாங்க. திரும்ப அந்த ஒரு மேலே போனவங்க எல்லாரும் திரும்ப பூஸ்டப் க்ளோனிங் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ரிசீவ் பண்ணுவீங்க, அப்கிரேட் பண்ணுவீங்க. மிடில் இருக்கக்கூடிய 2nd level 3rd level இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி போவீங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ரங்கராட்னம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது உங்களுக்கு இப்போ புரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பூஸ்டப் போடணும் அப்படின்னா கூட உங்களுக்கு மொபைல் பேங்கிங் தேவைப்படும். ஸோ அதனால் எல்லாருமே மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் வச்சு நீங்களோட டிரான்சாக்ஷன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்தும் நம்ம சீக்கிரம் ஜெயிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பிளானை பொறுத்த வரைக்கும் பக்காவான பிளான், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பிளான். ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இந்த மொபைல் பேங்கிங்ன்ற விஷயம் நம்ம எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பிளானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதோட சீரியஸ்னஸை இப்போ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் வச்சுக்காதவங்க ஆக்டிவேட் பண்ண பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க கூட நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண பாருங்கள். ஏன்னா இனிமே தான் பூஸ்டப்பெல்லாம் வந்து கீழே வரும். ஸோ அதனால் இனி தான் வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் பேங்கிங் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப என்னடா திரும்ப மொபைல் பேங்கிங் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த பிளானுக்கு அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.